ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் சீரியஸில் அதாவது சிறுதானிய சீரியஸில் 7வது ரெசிபியாக தினை அரிசியை வைத்து தினை அரிசி கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு பேனில் 1/2 கப் அளவுக்கு தினை அரிசியை சேர்த்து விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. தினை அரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளை சேர்த்து எல்லாத்தையும் தாளித்து விட்டதுக்கு அப்புறம் அடுத்து எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்குங்க. தண்ணி நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தினை அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கெட்டிகள் எதுவும் சேராமல் இருக்கிறதுக்கு அழுத்தி நல்லா கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த அரிசி கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. பேனை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி விட்டு மூடி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே மூடியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. லைட்டாக சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக மாவு அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சி விட்டு எடுத்துக்குங்க. நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்குங்க. எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ஸ்டீமர்லேயோ அல்லது இட்லி பிளேட்லேயோ வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்ததை ஒன்னா ஸ்டீமர் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு பேன்ல ஒரு சின்ன ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பிளேட்டை எடுத்து வச்சு விட்டுக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுட்டு 10-12 நிமிஷம் நல்லா கொழுக்கட்டையை வேக விட்டுக்குங்க. 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தினை அரிசி கார பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு கூடவே உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.